வணக்கம். அன்பு உறவுகளுக்கு இன்று ஒரு வரன். இந்த வரனில் பார்த்தீங்கன்னா 2 கண்ணுமே தெரியாத ஒரு நபர். 26 வயதில் அவருக்கு வந்து கண் போயிடுச்சு. ஆனாலும் அவர் அப்பா அம்மா கிடையாது, கூட பிறந்த சகோதரி கண் போனவரை வந்து மறந்து விட்டனர். ஆனாலும் இவர் வந்து அந்த கண் போனதை பெரிதும் எதுவுமே நினைக்காமல் அவர் வந்து சில படிப்புகளை படித்து சில தொழிலையும் செய்து வருகிறார். இன்றைக்கி அவருக்கு 43 வயசு ஆகுது. இந்த 43 வயதில் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் கோயம்புத்தூர், பூர்வீகம் கோயம்புத்தூர். ஆனால் அவர் வந்து அவங்களுடைய அந்த மாற்றுத்திறனாளிகள் பள்ளி திருநெல்வேலியில் படிக்கிறாரு. அவர் வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். வயசு 43. அவர் வந்து ஓன் பிஸ்னஸ், இந்த சாம்பிராணி பத்தி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அவர் வந்து விற்று சேல்ஸ் பண்ணி வருகிறார். அவர் என்னென்னா, அவருடைய கோயம்புத்தூரில் அவர் இருக்கக்கூடிய ஏரியாவிலேயே 700 வீடு இருக்குன்னா, அந்த 700 வீட்டில் இவர் வீடு தான் பெரிய வீடாம். அந்த அளவுக்கு அவர் வந்து மனசில் தைரியத்துடன் உழைத்து வீடு கட்டியிருக்கிறார். சொந்த வீடு, மாடி வீடு. என்ன அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவரே சமையல் செய்வார், அவரே எலக்ட்ரீஷியன் வேலை பார்ப்பார். ஒரு கண்ணு தெரியாத மனிதன் பாருங்கள். அவர் வீட்டில் எங்கே என்னென்ன இருக்குங்கிறத முதற்கொண்டு எல்லாமே தெரியுது. சரிண்ணா, இது எதற்காகன்னா, இவ்வளவு ஒரு வசதியான நபர் நாளைக்கு அவர் திடீர்னு ஒரு விபத்தோ ஏதோ இயற்கை மூலியமாக இறந்து விட்டால் இந்த சொத்துக்களை கையாள்வதற்கு கூட ஆள் கிடையாது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 43 வயசு, இன்னும் 50 வயசு வரைக்கும் நல்லா உழைக்க என்னால் முடியும். அதனால் வரக்கூடிய ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சொத்துக்கள் அவங்களுக்கே நான் கொடுத்துருவேன் அப்படின்றார். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் என்னிடம் 10 நாளைக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் கேட்டார், நான் இன்னைக்கு கொடுத்தேன். ஆனால் என்னிடம் வந்து இன்று அவர் சொல்வதை கேட்டு நானே ரொம்ப ஒரு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு எனக்கு வியப்பாக இருந்தது. ஒரு நம்ம கண்ணும் தெரிகிற மனிதனே நல்ல 2 கண்ணும் பார்க்கக்கூடிய நம்மளே என்ன பண்ணுறோம்னா ஒரு வேலையும் பார்க்கறது கிடையாது. 26 வயதில் 2 கண்ணுகளும் நரம்பால் பாதிக்கப்பட்ட அவர் வந்து எலக்ட்ரீஷியன் வேலை எப்படி கற்றுக்கிட்டாரு, என்ன சமையல் வேலைகளை எப்படி கற்றுக்கிட்டாரு, எந்த பொருள் வீட்டுக்குள்ளே ஆளே இல்லைங்க, யாருமே இல்லை, எந்த பொருள் எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, எந்த பொருளை எங்கே வச்சோம்னு தெரியாது, உப்பு மிளகாப்பொடி என்ன எதுவுமே எங்கே உப்புலேருந்து எல்லா பொருளும் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் அவர் வந்து பாருங்கள், ஒரு டிரைவர் வச்சுருக்காரு, 20,000 ரூபா சம்பளம் கொடுத்து அவர் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாராம். இப்போ இதில் இருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மனசில் எவ்வளோ ஒரு தைரியமான ஒரு மனிதர்னு பாருங்கள். என்னிடம் வந்தார். நான் அவரிடம் சொன்னேன், ஐயா உங்கள்ட்ட பணம் கேட்க எனக்கு மனம் இல்லை என்று சொன்னேன். இருந்தாலும் நான் நிறைய இடங்களில் பணம் கொடுத்து ஏமாந்து விட்டேன் என்றார். நான் அவர்கிட்ட பணமே கேட்கவில்லை. இருந்தாலும் அவர் ஒரு 2,000 ரூபாயை கையில் கொடுத்து நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. கூட வந்து மதுரையிலேருந்து ஒரு சகோதரி கூட்டு வந்தாங்க. அவங்க கூட இன்னொரு கிளைண்ட்டும் வந்தாங்க. அப்போ இவருக்குன்னு ஒரு 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. சரி, இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, பணமே வேண்டாம், எனக்கு வாங்கிறதுக்கே மனசு கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து அவருக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் கொடுக்குறத நான் வாங்கிக்கிட்டேன். ஆனால் நான் அவர்கிட்ட வந்து உங்கள்கிட்ட பணம் வாங்க விருப்பமில்லை தான் நான் சொன்னேன், ஆனால் பண்ணி தர்றேன். அவர் என்ன சொன்னார், நீங்கள் எல்லாத்தையும் 10,000 ரூபா வாங்குறீங்க, 20,000 வாங்குறீங்க, இதை வாங்கிக்கோங்க என்று சொல்லி அவர் கொடுத்துருக்குறாரு. ஏன்னா நான் உண்மையை சொல்லணும் இல்லையா, அதனால் சரி. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நான் சொல்லக்கூடியது என்னென்னா, தயவு செய்து அவர் 2 கண்ணும் தெரியாத அந்த மனிதரிடம் அந்த வீடு கிடைக்கும், நகை இருக்குது, பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இதை எதிர்பார்க்காமல், கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு வாழ்க்கை அதில் இருக்குது, அவருக்கு ஒரு சேவை நம்ம செய்கிறோம், அந்த திருப்தி, அந்த சேவை மனப்பான்மை உள்ள பெண்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக வாருங்கள். நானே நேரடியாக அழைத்து கொண்டு அங்கே சென்று அவர்களுக்கு நான் திருமணம் செய்து நீங்கள் கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்து நல்ல முறையில் வாழலாம். அந்த மாடி வீடு, பெரிய மாடி வீடு, அந்த கோயம்புத்தூரில் 700 வீட்டுக்கு மத்தியில்
அமைந்திருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய உரிமையாளராக நீங்கள் ஆகி கடைசி வரைக்கும் நல்ல சந்தோஷமாக நீங்கள் வாழணும்னு நினைக்கிறவங்க மட்டும், ஏன்னா அவர்களுடைய வீடையோ பத்திரத்தையோ வாங்கி நம்ம உடனடியாக மோசடி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் யாரும் வர வேண்டாம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோதான் சம்பாதிச்சாலும் நம்ம எதையும் கொண்டு போகிறது கிடையாது. ஆனால் இப்படி ஒரு நண்பருக்கு நாம் ஒரு துணைவியாக இருந்து அவருக்கு செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் நினைக்கலாம், என்னடா கண்ணு தெரியாததுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தா போதும், அவர் வேலையை பார்ப்பார். ஒரு எலக்ட்ரீஷியன் வேலை, கரண்டில் கை வச்சாலே ஆள் அவுட்டு. ஆனால் அவர் சாதாரணமாக அவர் வீட்டுக்கு ப்ளம்பிங் வேலை, எலக்ட்ரிக் வேலை, எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறோங்கிறார். மக்களே, நான் பேசும்போது அவர் அருகில் இருந்த அந்த ஆடியோவையும் கேளுங்கள். இவருக்கு யாராவது பெண் கொடுக்க விருப்பப்பட்டேன்னா அவருடைய ஐடியை நோட் பண்ணிக்கோங்க. 28 22 61. இந்த நல்ல உள்ளம் படைத்த மனிதருக்கு ஒரு நல்ல மனைவி அமைய இறைவனை நான் வேண்டுகிறேன். அவருக்கு வயது கூட இருந்தாலும் பரவாயில்ல, குறையாக இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்குருவார், குழந்தை பெற வாய்ப்பு இல்லைனாலும் பரவாயில்லை. அவருக்கு இப்பொழுதைக்கு எங்கேயாவது வெளியில் போகும்போது ஒரு துணை வேணும்னு நினைக்கிறார். அதனால் அவருக்கு ஒரு நல்ல மனைவி அமைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுறீங்க, ரொம்ப நன்றி. அதே போல் அந்த கை மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல லைக்கும் பண்ணிடுறீங்க, டெய்லி லைக் பண்ணுறீங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்தோன்னே எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறதுக்காண்டி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி வச்சுக்கிறீங்க, அந்த லைக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் டெய்லி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம், ஆர்வம் தான். சரிங்களா? அடுத்து இந்த வீடியோவை நீங்கள் ஒரு சில பேருக்கு ஃபார்வேர்டு எத்தனை பேர் பண்ணிக்கலாம், அத்தனை பேர் ஃபார்வேர்டு பண்ணியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிதானா? மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. அதனால் ரொம்ப எல்லோருக்குமே ரொம்ப நன்றி நன்றி நன்றி. வீடியோ பாருங்கள். இன்று ஒரு பதிவு. இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். இவரை பற்றி நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து இந்த ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தை தேடி வந்திருக்காரு. இங்கே கோயம்புத்தூரில் இருந்து 2 கண்ணும் அவருக்கு தெரியவில்லை. அதாவது இவருக்கு எப்போ இது போனதுன்னா 26 வயது இருக்கும்போது 2 கண்ணுமே அவருக்கு தெரியவில்லை. ஆனால் கூட பிறந்த சகோதரி இப்போ அவங்கள்ட்ட தொடர்பு இல்லை. நம்மளுடைய அண்ணன் ஒரு இந்த மாதிரி 26 வயசில் வந்து கண்ணு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துழைப்பு இல்லை, அவங்களுடைய தயவு இல்லை. அப்பா அம்மா இப்போதைக்கு இல்லை. ஆனால் இவர் கோயம்புத்தூரில் இருக்கிறார். இவர் வந்து பார்த்திங்கன்னா நாடார் சமுதாயம். இவர் நாடார் சமுதாயத்தில் பிறந்து இன்றைக்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாடார் சமுதாயம் தான் இன்றைக்கி பெரிய லெவலில் உயர்ந்திருக்குது. ஆனால் அவர் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா போத்தனூர் செட்டிப்பாளையத்தில் வந்து 700 வீடு இருக்குது. அந்த 700 வீட்டில் இவர் அந்த 26 வயதுக்கு மேலே கண் தெரியாததுக்கு அப்புறம் அந்த 700 வீட்டிலே இவரோட தான் பெரியவருன்றார், மாடி வீடு கட்டியிருக்காருன்றார். இப்போ இவருடைய ஆசையெல்லாம் என்னென்னா, எனக்கு கண் தெரியாமல் போயிட்டு அப்பா அம்மா இல்லை, சகோதரி நம்மளை வந்து மதிக்கலை பேசலை அப்படின்ட்டு தனி ஆளாக இருந்து இவ்வளோ தூரம் உழைச்சி முன்னேறிக்கிறாரு. இவருக்கு மாதம் ஒரு 20 ரூபாய்க்கு மேலே வருமானம் வந்து சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்காரு. இவர் 26 வயசுல கண் தெரியல அப்படின்னா என்ன காரணம்னா, ஏதோ ஒரு நரம்பு பிரச்சனைனால அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பூர்வீகம் வந்து கோயம்புத்தூர். இவர் படித்தது எல்லாமே திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து சொந்த வீடுனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 40 லட்ச ரூபாய்க்கு மேலே வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவரே சமையல் வேலை எல்லாமே பண்ணிக்கிறாரு. ஒரு வீட்டுக்குள்ளே சமையல் இவரே சமைச்சு சாப்பிட்டுக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு இதாக இருக்குது. இப்போ இவருக்கு கண்ணு தெரியாதவரா, நாம கண்ணு தெரியாதவரான்னு கேட்டால் நம்ம தான் கண்ணு தெரியாதவரை கூட இருக்கும். இன்றைக்கி எத்தனை ஆம்பளைங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் சும்மா சுற்றிட்டு குடிச்சிட்டு எப்படிலாம் அலைகிறாங்க, எங்கே பார்த்தாலும் பெண்கள் தான் வேலை பார்க்குறாங்க. அதனால் இவருக்கு ஒரு வைராக்கியம், ஒரு இது இன்னும் அவர் நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடன்பிறப்பு தங்கையும் என்ன ஏதுன்னு கண்டுக்கிறதில்ல, பேச்சுவார்த்தை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் படிச்சிருக்கிறாரு. வயசு 43 வயசு ஆகுது. சொந்தமாக பிஸ்னஸ், எந்த மாதிரி பிஸ்னஸ் கேட்குறீங்க? பூஜை பொருட்கள் பண்ணி இவர் வந்து பூஜை பொருள்களை விற்று அதன் மூலியமாகத்தான் இன்னைக்கு இந்த அளவில் இருக்கிறாரு. அதனால் அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. சொந்தமாக டூலர் இருக்கா?
ஆட்டோ. ஆமாம், சொந்த ஆட்டோ வச்சுருக்கிறாப்புல. ஆட்டோ டிரைவர் போடுறீங்களா? டிரைவர் இப்போதைக்கு போடல, போட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஓ, அப்போ வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இப்போ சும்மா தான் நின்றுருக்கு, பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டு. ஓ சரி, சொந்த வண்டி வீடு எல்லாமே இருக்குது. இப்போ இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, எந்த சமுதாயமாக இருந்தாலும் பரவாயில்லை, குழந்தையோடு இருந்தாலும் ஏற்றுக்கிறேன், வரக்கூடிய மனைவி குழந்தை பிறகு விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்லை, எனக்கு ஒரு துணையாக வேணும். அதாவது இந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு கூட போயிட்டு வர மாதிரி இருந்தால் போதும். ஏன்னா இப்போ அவருக்கு பின்னால் இந்த இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, அந்த சொத்துக்களையும் அவர் வந்து யாருக்காவது ஒரு வாரிசு கொடுப்பாங்கன்னு விருப்பப்படுறாரு. அதனால வேற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இந்த நீ சொன்னதை ஓகே சார், நான் எதிர்ப்பும் பண்ண இல்லை. வரக்கூடியங்க என்ன ஏமாற்றாத அளவுக்கு கடைசி வரைக்கும் என்னோட இருந்து எனக்கு அவர் ஆதரவும் ஊக்கமும் குறைப்பு கொடுத்தாங்கன்னா எனக்கு அப்புறம் எனக்கு சொந்தெல்லாம் முடிஞ்சு நான் எல்லாம் ரைட். வரக்கூடிய மனைவிக்கு அவங்க இப்போ சொல்லிட்டுருக்காங்க. இப்போ இந்த ராஜேஸ்வரி திருமண தகவலையும் வந்து அவர் வந்து கோயம்புத்தூரில் இருந்து நம்ம பேசுகிற பேச்சை நம்பி அந்த யூடியூப்பில் பேசுகிறது எல்லாருமே உண்மையை பேசுறது கிடையாது. அதனால நேராக அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறாரு. என்கிட்ட வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அனுமதி கேட்டாங்க. நான் ஒரு நாளைக்கு 5 பேருக்கு தான் அனுமதி கொடுக்குறேன் இங்கே பேசுகிறதுக்கு. அதனால் இன்றைக்கி வந்திருக்கிறாரு. இதே மாதிரி ஒவ்வொரு மணமகனையும் நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்கள் போட்ட வீடியோ எடுத்து அப்படியே நாங்கள் வந்து யூடியூப்பில் போட்டு அதன் மூலயமாக வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்படி தான் நிறையா பண்ணி கொடுக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வரன் இவன் உட்கார வச்சுதே பேசியிருக்கேன் சரிண்ணா. அதனால் எல்லோருமே நம்பிக்கையோட வாங்க, உங்களுக்கு நல்ல முறையில் செஞ்சு தரோம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வரன் கிடைக்கல அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கிறீங்க. அதுக்கு காரணமே நாம தான். காரணம் என்னென்னா, முதல்ல ஒழுங்காக வேலை பார்க்கறது கிடையாது. ஏன்னா எந்த இடத்துக்கு போனாலும் இன்னைக்கு பெண்கள் தான் வேலை பார்க்குறாங்க, ஆண்கள் சும்மா சுற்றிட்டு தான் வர்றோம். அதனால தயவு செய்து நல்ல வரன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா முதல்ல ஒவ்வொருத்தரும் வருமானம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல வேலையை பாருங்க, சம்பாதிங்க, சொந்த காலில் நில்லுங்க. 26 வயதில் இந்த மனிதருக்கு வந்து 2 கண்ணுமே தெரியவில்லை, நரம்பு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடங்கி கிடக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு 40 லட்சம் 50 லட்சத்தில் ஒரு வீடு அதே ஏரியாவில், அதாவது 700 வீடு அந்த ஏரியாவில் இருக்குது. அந்த 700 வீட்டில் நான் தான் பெரிய வீடு கட்டியிருக்கேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்த்துருக்கீங்களாமா? நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரைட், ஓகே. அதாவது கூட ஒரு அம்மா வந்து இப்போ மதுரையிலேருந்து அவரை அழைச்சிட்டு வந்துருக்குறாங்க. அதனால அந்த ஏரியாவில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு முன்னேற்றம் இவர் பண்ணியிருக்கிறாருன்னா இந்த வளர்ச்சியை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், மறுமணமாக இருந்தாலும் சரி, கணவனை விட்டு பிரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தையோடு இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு 43 வயசு ஆகுது, வயசு 2-3 வயசு கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவருக்கு கூட எங்கே போனாலும் கூட போயிட்டு கூட வரணும், அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் அவரே சமையல் பண்ணுறாரு, எல்லா வேலையும் எலக்ட்ரிஷியன் வேலை கூட பார்க்க முடியும், எல்லாம் மனசில் வச்சுருக்கேன். நீங்கள் பட்டாலும் பேசுகிறீங்க. இவர் பாருங்க கண்ணு தெரியல அப்படிங்கிறாரு. ஒரு எலக்ட்ரிஷியன் அது எப்படிங்க கரண்ட் வருதா இல்லையான்னு எப்போ தெரியும்? அது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோன்னா அப்போ பார்த்துருக்கீங்க, பார்த்துக்கோங்க. சரி, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. இருந்தாலும் என்னுடைய முயற்சியில் உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கணும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 கால் இல்லாத ஒரு நபருக்கு வந்து சிவகாசியில் லாரி வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதாவது லாரியை ஒரு 4 பேர் டிரைவர் போட்டு பார்க்க நபருக்கு அதை முடிச்சு வச்சேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, அவங்க நல்லா வளர்த்துறாங்க. இந்த நான் 30 வருஷத்தில் இந்த பேரில் மட்டும்தான் நான் சம்பாதிக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரீயாகவும் நான் பண்ணலை. இப்போ இவர் வந்து காரணம் எப்படி நினைச்சுவேன், உங்களால் என்ன முடியுமோ எனக்கு டொனேஷன் ₹1, ₹10, ₹100, ₹1000 எவ்வளோ கட்டிட்டு போங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில பேர் கமாண்டில் சொல்கிறாங்க, நீங்கள் அப்போ ஃப்ரீயாகவே பண்ண வேண்டியதானே, இவ்வளோ பெரிய நிறுவனம், இந்த ஒரு ரவுண்ட் அப்படி ஃபுல்லாக எடுத்துக்கண்ணே, இவ்வளோ பெரிய நிறுவனம், இதே மாதிரி கீழே இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது, முன்னாடி இருக்குது, இவ்வளவு நான் வாடகை கொடுக்கணும், கரெக்டாக சம்பளம் கொடுக்கணும். அப்போ ஃப்ரீயாக பண்ணோன்னா அவங்க மதிக்க மாட்டாங்க. இப்போ 1000 நேரம் கட்டினவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ தூரம் நம்ம வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. ஏன்னா என்ன கேவலம்னா 1000 ரூபாய்க்கு உடனே முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம ஒரு 10,000 20,000 வாங்குகிறோம். இன்னைக்கு முன்னாடியே பார்த்தீங்களா எத்தனை கான்டாக்ட் சொல்கிறேன், எத்தனை நாள் பேசுகிறேன்னு பார்த்தீங்களா, ஸ்பீக்கரில் மட்டும் தான் பேசுகிறேன். ஆமாம், நம்ம உண்மை மட்டும் தான் பேசுகிறோம். அதனால் இது ஒரு விளம்பரம் அல்ல. அவருக்கு வந்து ஒரு நல்ல துணை கிடைக்கணும். அதுக்கு என்னுடைய முயற்சி, இறைவனோட அருள் அவருக்கு கிடைக்கட்டும். அப்படி யூடியூப்ல